ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபிகுட்டி சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஹோம்மேட் ஹேர் க்ரோத் ஆயில் எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, 25 கிராம் ரோஸ்மெரி லீவ்ஸ், அரை லிட்ரு தேங்காய் எண்ணெய். அரை லிட்டருக்கு இந்த மெஷர்மெண்ட் போதுமானது. இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, 25 கிராம்ஸ் ரோஸ்மெரி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ட்ரையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ ட்ரையாக அரைச்சாச்சு. இப்போது ஒரு கடாயில் அரை லிட்டர் அளவுள்ள தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் லைட்டாக சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ரோஸ்மெரியும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கேஸை சிம்மிலே வச்சு நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நல்லா க்ரீனிஷ் கலரில் வரும். சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த காட்டமெல்லாம் அடங்கிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. எண்ணெயோட கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது அதை நல்லா கூல்டவுன் ஆக வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கூல்டவுன் ஆயிரும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வேம்பாலம் பட்டை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து ஒரு 2 டேஸ் நல்லா எண்ணெயிலே ஊறட்டும். இதை அப்படியே வச்சிருங்க 2 டேஸ்க்கு. அப்போது தான் இதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் இறங்கும். ஸோ 2 டேஸ் அப்படியே வெயிட்டீஸில் வச்சுருங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. க்ரீனிஷாக இருந்த எண்ணெய் இப்போ ரெட்டிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்லேயோ இல்லை இந்த மாதிரி ஃபில்டர்லேயோ ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரைன் பண்ணதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண ஆயிலில் ஒரு கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நம்ம தேவையான அளவுக்கு சின்ன பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அப்ளிகேட்டரை யூஸ் பண்ணோன்னா ஹேர் க்ரோத்தை இது ஸ்டிமுலேட் பண்ணும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நஃபிகுட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.